இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். The book of Acts chapter 2 verse 36. அப்போஸ்தலர் 2:36 படிக்குமா? ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். எல்லாரும் எல்இடியை பார்த்து படிக்கலாமா? ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இயேசுவின் பர்வதம் திருச்சபை குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்கு ஞானமானார், நமக்கு நீதியானார், நமக்கு பரிசுத்தமானார், நமக்கு மீட்புமானார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில ஆழமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பெந்தெகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தபோது சீஷர்களிலே 120 பேர் மேல் வீட்டு அறையில ஒருமனப்பட்டு கூடி அவர்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் போது ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அது நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆணித்தனமா சொல்ல முடியும், ஜெபிக்கிற வீட்டுல தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய உன்னத பலனும் கட்டாய நிரப்பிக்கிட்டே இருக்கும். நம்ம குடும்ப ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சில நேரம் டயர்டா இருக்கும். அலுவலகத்திலிருந்து வந்ததுனால, வேலை செய்து வந்ததுனால ஒரு சோர்வு நமக்கு இருக்கும். அதனாலதான் ஏசப்பா நம்மை தட்டி கொடுத்து அவர் சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தை, மாம்சம் பலவீனமானதுதான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. நீங்க மாம்சத்தை பார்த்தீங்கன்னா ஜெபமே வராது, ஆனால் ஆவியானவரை பார்க்கிற ஒரு கண்கள் நமக்கு தேவை. அப்ப என்ன செய்யணும்? பவுல் எப்பயுமே தீமோத்தேயுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு. 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல 7வது வசனத்துல 8வது வசனத்துல அவர் இப்படி சொல்வாரு. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு போடு, 2 தீமோத்தேயு போடு. ஏதோ மூப்பர்கள் உன்மேல் கைகளை வைத்ததினால், இதான் கரெக்ட். 2 தீமோத்தேயு 1:6 சொல்றாரு, இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உன்னை நினைப்பூட்டுகிறேன். எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைங்க நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவிய நல்ல கங்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், God do not give the spirit of timidity. ஒரு நாள் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவே மாட்டார். எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுக்கிறாரா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, the spirit of self discipline. அந்த தெளிந்த புத்தி அப்படிங்கிறது the spirit of self discipline. நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர், நம்முடைய தொழிலை ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர், நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர், நம்முடைய வீட்டை ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர். எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும், கிறிஸ்துவையே சார்ந்து வாழ்கின்ற நமக்கு எப்பயுமே விடுதலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு தெய்வீக சுகத்தை வச்சிருக்கிறார். எப்போதுமே ஒரு தெய்வீக ஆறுதல். நமக்கு ஒரு ஜெபத்துல நம்பிக்கை இருக்குது, ஜெபத்துல ஒரு தைரியம் இருக்குது. மற்றவர்களை போல நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. லூக்கா 18:1 படிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் தான் சொன்னாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுது நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஆண்டவருடைய பிரசங்கத்துல நிறைய ஓமைகள் இருக்கும், நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கும், நிறைய உபதேசங்கள் இருக்கும்,
நிறைய ஆளுகைகள் இருக்கும், நிறைய காரியங்களை ஒரு சின்ன குழந்தைக்கு பேசுற மாதிரி கர்த்தர் சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி போக கூடாது, இப்படி போக கூடாது, இதை சொல்லக்கூடாது, வசனம் வசனம். நல்ல கவனிங்க, வசனத்தை எந்த அளவுக்கு போதிக்கிறோமோ அந்த அளவுக்கு உவமை, அந்த அளவுக்கு உதாரணம், அந்த அளவுக்கு சாட்சி, அந்த அளவுக்கு தேவனுடைய ஆலோசனை, அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு போதனைகள் கலந்து உள்ள மிக்ஸ் பண்ணி வரணும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல எல்லாம் கலந்து அந்த காரியம் வரணும். சோர்ந்து போக கூடாது. ஒரு தேவ பிள்ளை ஜெபத்துல என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. சோர்வு வரும். அதனாலதான் இயேசு சொன்னார், நீ என்ன ஆயிராத, சோர்ந்து போகாதன்னு சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சோர்ந்து போக கூடாது என்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது, திருமுழுக்கு எடுக்கும் போது, பேப்டிசம் எடுக்கும் போது, முழுகி ஸ்நானம் பண்ணும் போது நமக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய வரத்தையும் நமக்கு கூட்டி கொடுக்கிறார். ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய ஞான வரங்களை நாம் பெற்றிருக்கிறோங்கிறத மறக்க கூடாது. வரன்னு சொன்னா அது ஊழியக்காரனுக்கு சொந்தம் நினைச்சுக்க கூடாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய வரங்கள் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கரம் நம்மை அற்புதமாய் பயன்படுத்த அது போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். இடி முழக்கம் போல அந்த வீடு நிரப்பப்படுது. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுறாங்க. எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேசுறாங்க. அப்படி பாஷைகளை பேசிக்கொண்டு இருக்கும் போது என்ன ஆச்சரியம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவோ, ஆனால் அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பாத்திமரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிசியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்து அமையந்தர்களும் கிரேத்தரும் அரபியராகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஞானஸ்தானம் பெற்றது ஏதோ ஒரு சும்மா ஒரு ஆர்டினரி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. நமக்குள்ள மற்றவர்கள் பிரமிக்கத்தக்கதாக தேவனுடைய வரம், தேவனுடைய பாஷை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை, இந்த சக்தி எப்பேற்பட்ட வல்லமைகளையும் தகர்த்து எறியும். நல்லா நீங்க ஆவிக்குள்ளானவர்களா மாறணும். நல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். பிரச்சனைகளை பார்த்து பயந்துடக்கூடாது. பிரச்சனைகளுக்கு தீர்வு கர்த்தர் கொடுத்திருக்கிற பாஷை. இந்த டன்ஸ், நீங்க 1 hour டன்ஸ் பேசும்போது உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் மடங்கடிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு எதிரான வல்லமைகள் நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த பாஷைகள் கிடைச்ச உடனே பேசவே மாட்டாங்க. பாருங்க, நான் சபைக்குள்ள பேசுறது 1-2 நிமிஷம் தான். ஆனா என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில மணிக்கணக்கு பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். உட்கார்ந்து இருக்கும் போதும், ஜெபிக்கும் போதும், பிரயாணம் பண்ணும் போதும், வாகனத்தை ஓட்டும் போதும் டன்ஸ் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப ரெவலேஷன் வரும். அப்ப மனிதர்களை குறித்து கர்த்தர் பேசுவார். தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படும். ஆண்டவருடைய சத்தியங்கள் வெளிப்படும். இதெல்லாம் நம்ம ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல அனுதினம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. இப்படி எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரம்பிட்டு இருக்கும் போது பேதுரு என்ன பண்றாரு? 11 கூட, ஏன்னா இன்னொரு ஆளு நியமிக்கப்படல, யூதாசனுடைய இடம் எம்டியா இருக்குது. அப்போ 11 சீஷர்களோடு கூட எழுந்து நின்று அவர் ஒரு பெரிய பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அழிந்து கொள்கிறவர்களாக என் வார்த்தைக்கு என்ன செய்யுங்கள்? செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல, வெறி கொண்டவர்கள் அல்ல. இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க பாருங்க. இவர்கள் எப்படி இருக்க? நீங்க நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால்
உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அல்லேலூயா. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட சின்ன தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மண்ணில போய் அது விழவே விழாது. அப்ப அவர் சொல்றாரு, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு யோவேல் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்படி ஒரு பெரிய பிரசங்கம் அவர் அப்படியே பண்ணிட்டு வர. இப்படி பண்ணிட்டு வரும்போது, ஒரு அருமையான பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 21வது வசனத்துல, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் என்ன செய்திருக்கிறார்? உரைத்திருக்கிறார். அப்ப இந்த பூமியில நாம் யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக பரலோகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இதை சொல்லுவதற்கு நம்ம பயப்படவே கூடாது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற இந்த பூமியில உயிரோட இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பேர் வச்சிருந்தாலும் சரி, அவங்க எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டு. அல்லேலூயா. யோவான் 14:6 படி, எரேமியா 10:10 யாத்திரையாகமம் 20:1 இவர்கள் உண்மையாகவே கர்த்தர் தான் தெய்வம்னு தெரிஞ்சிருச்சுன்னா தைரியமா என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதது ரட்சிப்பு. இந்த உலகத்துல யாருக்கு கிடைக்காதது ரட்சிப்பு. அப்ப இந்த சத்தியங்களை எல்லாம் அவர் சொல்லிட்டே வரும்போது, இஸ்ரவேலரே, நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். இயேசுவை எப்படி இந்த உலகத்துக்கு காண்பித்தார் என்றால், தேவன் உங்களுக்குள்ளே என்ன செய்தார்? பலத்த செய்கைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பித்தார். இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் ஒரு முறை கூட இயேசுவை முகமுகமா என்ன செய்தது இல்லை, பார்த்ததே இல்லை. என்ன சரியா? ஒருவேளை சாயலை பார்த்திருக்கலாம், ஒருவேளை நடந்து வர்ற சத்தத்தை கேட்டிருக்கலாம், ஆவியானவர் தொடுதலை பார்த்திருக்கலாம். ஆனா நம்ம யாரும் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை இன்ன வரைக்கும் பார்க்காம இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு ரகசியம், ஒரு உண்மையை நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் விசுவசிக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் அவரை ஒரு முறை கண்டிராமல் இருந்தும் கூட அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்க தான் உண்மையாகவே பாக்கியவான்கள். கர்த்தர் சொல்றார், கண்டு விசுவசிக்கிறவனை விட காணாமல் விசுவசிக்கிறவர்கள். அந்த நாட்கள்ல சீசர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், இயேசுவோடு நடந்தார்கள், இயேசுவோடு புசித்தார்கள், இயேசு செய்கிற அற்புதங்களை எல்லாம் கண்ணுக்கு கண்ணா பார்த்தார்கள். இன்றைக்கு நாமோ இந்த சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு இந்த சத்திய வசனம் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவசித்து அதை பிரசங்கித்து அதை உபதேசித்து அதை போதித்து இந்த வார்த்தையின் படியே மார்க் 16:20 படி அற்புதங்களும் அடையாளங்களும் இன்றைக்கும் திருச்சபையில நிரூபிக்கிறவராய் கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர் 10:38 படிக்கும் போது நம்ம படிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் எங்கும் அவர் சுற்றி திரிந்தார் என்று நம்ம வேத வசனத்துல படிக்கிறோம். பேதுருவுடைய பிரசங்கத்துல ஆழமாய் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு பாடுகள் பட்ட இயேசு தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்க என்ன பண்ணீங்க? பிடித்து அந்த இயேசுவை அக்கிரமக்காரருடைய கைகளிலே நீங்கள் ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அவரை ஆணி அடித்து என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள். இயேசுவுக்கு நடந்தது மரணம் அல்ல, இயேசுவுக்கு நடந்தது கொலை. அல்லேலூயா. இயேசுவுக்கு நடந்தது இயற்கை மரணம் அல்ல. சபையார் எப்ப கேட்டாலும் தைரியமா பதில் சொல்லணும். இயேசுவுக்கு ஏற்பட்டது இயற்கை மரணம் அல்ல, இயேசுவுக்கு ஏற்பட்டது கொலை. இயேசுவை கொலை செய்தார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் அவருடைய மரண உபாதைகளினால் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவருடைய மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. இதுதாங்க கிறிஸ்தவம் இன்னைக்கு தழைக்கிறதுக்கு செழிக்கிறதுக்கு காரணம். கிறிஸ்தவத்தை கட்ட முடியாதுங்க. ஏன் கேட்டீங்கன்னா,
எந்த மரணத்தினாலே உபாதைகளை அனுபவித்தாரோ அந்த மரணத்திலிருந்து அவர் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. ஆதி திருச்சபை ஒரு ஜெயம் எடுத்த திருச்சபை. இன்னைக்கு நம்முடைய சபை ஜெயம் எடுக்கணும், அப்போஸ்தல நடபடிகளாய் மாறணும், தானியேலுக்குள்ள வெளிச்சம் நமக்கு வரணும். ஜெபிக்கிற நாம் வெளிப்பாடுகளுக்கும் மறைபொருள்களுக்கும் சொந்தக்காரர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய வரங்களும் வல்லமைகளும் பலமாய் நம் மூலமாய் நிரூபிக்கப்பட வேண்டும். அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய கைகளினாலே நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் பணி 2:1-47 வசனங்களை நீங்க தனிமையா வீட்டுல போய் உட்கார்ந்து படிங்க. அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்துக்கு பிற்பாடு, அந்த வீடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிற்பாடு, நல்ல கவனிங்க, 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை சத்தமா வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் என்ன செய்திருக்கிறார்? உரைத்திருக்கிறார். யோவேலுடைய வார்த்தை அப்படியே மாறாம அப்போஸ்தலர் பணியில நிறைவேறுகிறது. அல்லேலூயா. நமக்கு பழைய ஏற்பாட்டுல உபாகமத்துல 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும் போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ஒரு கேள்வியை எழுப்புற. இன்னைக்கு தைரியமா நம்ம சொல்லலாம், நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார் என்று நம்புறவங்க சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? சமீபமா இருக்கிறார். மத்தேயுல 18 படிக்கிறோம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இருக்கிறவராக இருக்கிறவர். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல இருந்தவர் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற இடத்துல இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற இடத்துல உலாவுகிறார். நம்ம ஜெபிக்கிற இடத்துக்கு வருகிறார். நம்ம ஜெபிக்கிற இடத்துல பேசுகிறார். அவரிடத்துல மேன்மை உண்டு, அவரிடத்துல மகிமை உண்டு. நம்முடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் ஜெபத்துல சோர்ந்து போகவே கூடாது. ஜெபத்துல ஆணித்தனமாய் வைராக்கியமாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் ஒரு ஆத்மாவுக்காக சமாரியாவுக்கு போன கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம யோவான் புத்தகத்தை படிச்சா 4ஆம் அதிகாரத்துல இந்த விசேஷம் இருக்கிறது. ஆனா அவள்கிட்ட பேசும்போது 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற அந்த பெண்மணி கிட்ட, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே. இயேசு கிறிஸ்து உயிரோட இருந்த நாட்களிலேயே ஆண்டவர் எல்லாருடைய கண்களையும் திறந்து, இயேசுதான் மெய்யான தெய்வம், அவரை தான் நீங்க தொழுது கொள்ளணுங்கிற சத்தியத்தை தெளிவாய் சொன்னார். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஏன்னா தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பிதாவானவர் விரும்புகிறார். இயேசுவை எவ்வளவு கனம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு பிதாவை நாம் கனம் பண்ணணும். பிதாவை கனம் பண்ணுகிறதுடைய ஒரே அடையாளம் இயேசுவை தெய்வமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் அடையாளம் நமக்குள்ள இருக்கணும். தேவனுடைய பிரசன்னமும் ஆளுகையும் நமக்குள்ள எப்பயும் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு பிரசங்கத்தை பேதுரு பண்ற, பயங்கரமா பண்ற. நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு சபையில என்ன பேசுறாங்க? பாஸ்டர் ரொம்ப கடினமா பேசுறார், அவருடைய வார்த்தையில எல்லாம் நிதானம் இல்லை, ரொம்ப தாறுமாறா பேசுறார், ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாருலாம் பேசுறாங்க. இங்க பேதுரு பேச்ச கேட்டிருந்தீங்கன்னா, அவன் மீன் பிடிக்கிற தொழிலாளி, அவங்க எப்படி பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் இப்ப ரொம்ப அழகா டீச் பண்ணேன், ஆவியானவர் ரொம்ப அழகா அதை எழுதி இருக்கிறாரு. ஆனா பேதுரு இப்படி பேசியிருப்பாராங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் அவர்கள் குத்தப்பட்டு, முத வார்த்தை என்னது? குத்தப்பட்டு. சபைக்குள்ள பிரபலமா இருக்கிற வார்த்தை என்னன்னா, என்னை குத்திக்கிட்டே இருக்கிறார், என்னையதான் அவர் குத்துறார், என்னையதான். யாரையும் குத்துறது இல்லை, குத்தவும் முடியாது. வசனம் போய் குத்தும். அதுக்கு என்ன பண்றது? வசனம் என்ன பண்ணு? என்னையும் குத்தும், உங்களையும் குத்தும். அவன் கத்தி எடுத்து குத்திட்டு இருக்கிறான், நம்ம வசனத்தை எடுத்து குத்துறோம். வசனம் தான் ஊசி, வசனம் தான் வெளிச்சம், வசனம் தான் வல்லமை, வசனம் தான் பிரகாசம், வசனம் தான் மேன்மை. அப்ப இந்த வசனம் என்ன பண்ணுது பாருங்க, நல்ல கவனிங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே 2ஆம் அதிகாரத்துல நீங்க மேல போய் பாருங்க,
37வது வசனத்தை படிக்க கேட்போமா? இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. நம்பர் 1, நல்ல கவனிங்க. யாரு பிரசங்கம் பண்ணாலும், இப்ப நீங்களே பிரசங்கம் பண்ணி நான் கீழே உட்கார்ந்து கேட்கும் போது என்னுடைய காரியம் எனக்கு தான் தெரியும். அப்ப எனக்கு அது குத்தும். நல்ல கவனிங்க. ஊசிய மட்டும் குத்துறாருன்னு சொல்றீங்க, ஏன் வசனத்தை குத்துறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் நம்மளை குத்துது. வசனம் நம்மளை நேரா என்ன பண்ணுது? ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் மாதிரி குத்துது. குத்தப்படுதல். குத்தப்படுதல்னா சரியான காரியம் உணர்த்தப்படுதல், இருதயத்துல உணர்வடைதல். என்ன நடக்குது பாருங்க. பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இரண்டாவது, முதல்ல குத்தப்படுதல். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து இந்த பிரசங்கம் என்ன பண்ணுது, என்ன செய்யணும் அப்படின்னு நம்மகிட்ட யாராவது கேட்டுட்டா கடகட 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 கடகடன்னு சத்தியத்தை சொல்ல தெரியணும். அல்லேலூயா. நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, பாஸ்டர் இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? இந்த வாரம் நான் பிரசங்கம் பண்ணி கீழே இறங்கினேன். அதிராம்பட்டினத்துல இருந்து வந்த ஒரு தம்பி துபாயில வேலை பார்த்தான். போன தடவை வரும்போது ஏதோ $1 என்னமோ கொஞ்சம் கொடுத்துட்டு அன்னைய காணிக்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனான். அதுவே கிட்டத்தட்ட 13,000 சொச்சு ரூபாய் எவ்வளோ வந்துச்சு. ஏன்னா அந்த கூட நான் என்ன பண்ணேன், நம்ம சபையில ஒருத்தர் மணி பேங்க் உள்ள ஒருத்தர் இருக்கிற அவர் கையில கொடுத்துட்டேன். இது கர்த்தருடைய பணம், இதை நீங்க எதை மாத்தி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தம்பி சொன்னானே, இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் எனக்கு என்னென்னமோ பண்ணுதுன்னே. நான் தெளிப்பு ஞானஸ்தானம் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு நிம்மதியே கிடையாது. அதனால திருப்பி நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஒத்த காலில் நிக்கிறான். தொட்டி இல்லாதப்பதான் வெளிச்சம் வருது. அல்லேலூயா. இப்ப தொட்டியே இல்ல பாருங்க. அப்ப அதை கேட்ட போது இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன, உங்க பிரசங்கம் நிறைய பேரை உருமாற்றணும், மறுரூபமாக்கணும். உங்க பிரசங்கத்துல ஜீவன் இருக்கணும், உங்க வார்த்தையில ஜீவன் இருக்கணும். வார்த்தையை கேட்கும் போதே அவர்கள் உணர்வடையணும். அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் கேட்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்றேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி 432வது உபவாச ஜெபம் முடிந்த உடனே என்னை பார்க்கிறதுக்காக அருமையான சகோதரி ரேச்சல் போஸ்கோ அக்காவும் போஸ்கோ அண்ணனும் கார்ல வந்திருந்தாங்க. நம்ம சபையாருக்கு யாருக்குமே அவங்களை யாருன்னே தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பழைய மக்களா இருந்திருந்தா அவங்கள யாரு என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க இடைப்பட்ட பல வருஷங்கள் சபைக்கு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பிரதரை பார்த்துட்டு தான் போவோம்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நமக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடையாதா? வீட்டுல போய் நான் புறப்பட்டு போன் வந்த உடனே புறப்பட்டு உடையாந்த உடனே கிட்டத்தட்ட 1984 இருந்து நாங்க போன கிராமங்கள், ஊழியம் செய்த பகுதிகள், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள், கடைசியா நான் பேப்டிசம் கொடுத்த இடங்கள், எவ்வளவு பேரு தொடப்படுறாங்க. இன்னைக்கு எங்கெல்லாம் இவங்க போகும்போது என் பேரை சொல்லி, அண்ணன் வந்துட்டு போனாங்க, நாங்கெல்லாம் ஊழியர்களா இருக்கோம், ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க. இதை கேட்கறதுக்கு அன்னைக்கு நமக்கு சகோதரி ராஜலட்சுமிக்கு தான் கொடுத்து வச்சிருந்துச்சு. ராஜலட்சுமி அதை கேட்டு கேட்டு ஆச்சரியப்பட்டுச்சு. இவ்வளோ வில்லேஜ் அண்ணன் போயிருக்காங்களா, இவ்வளோ பேர் ஊழியரா எழுமிரு. நானே அந்த பட்டியலை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். இது இப்ப ஓரளவுக்கு இவங்க மூலமா தெரியுது. இன்னும் நான் பிரயாசப்பட்டு இந்த 36 ஆண்டுகள் ஓடுன இடங்கள்ல எவ்வளவு பேரை கர்த்தர் எழுப்பி இருக்கிறாரோ தெரியாது. வெறும் கையனாய் நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போகவே முடியாது. நம்ம போய் நிற்கும் போது அப்பா சொல்லணும், பார் உன் மூலமா தொடப்பட்ட ஆத்துமாக்கள், உன் மூலமா சந்திக்கப்பட்ட ஜனங்க, இவங்க எல்லாம் ஊழியர்கள், இவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம். ஏன்னா ஒரு சரியான தலைமுறையை எழுப்புவதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஒரு சரியான லீடர்ஸ்களை உருவாக்குறதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. நான் உண்மையாகவே சொல்றேன். சில பரிசுத்தவான்கள் நல்ல உயர பறக்கும் போது நான் அவங்களுக்கு போன்ல பேசுவேன். நான் உங்கள்கிட்ட பேசணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்றேன். ஒரு தேவ மனுஷன், எந்த பட்டணம்ல நான் சொல்லல, நல்ல பீக்ல இருக்கிற, உலகமே அவரை பார்க்குது. அந்த கட்டத்துல அவருக்காக நான் தரப்புல நிக்கிறேன். ஏன்னா நான் ஊழியர்களுக்காக அதிகமா ஜெபிப்பேன். அப்ப நான் தரப்புல இருக்கும்போது இந்த தேவ மனிதர் எனக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. சகாயராஜ், நான் இது வரைக்கும் அமெரிக்கா தேசம் போனதில்லை, அமெரிக்கா போகணும், நீ ஜெபம் பண்ணு அப்படிங்கிறாரு. அவருக்காக நல்ல விலைக்கரையம் கொடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிருபையினால அவருக்கு அமெரிக்கா தேசம் போறதுக்கு வீசா எல்லாம் வந்துருச்சு. போய் நல்ல ஊழியம் பண்ணிட்டு வந்த உடனே எனக்கு ஒரு போன் கால் பண்ண,
தயவு செய்து நீ போயிட்டு வா, நான் உன்னை சொல்லிட்டு வந்திருக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், எனக்கு இப்ப அதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு. இப்ப அமெரிக்கா போறதுக்குள்ள இங்க இருக்கிற உள்ளூருக்குள்ள இருக்கிற மக்களை சந்திக்கவே நம்மளால முடியல. நான் போய் அமெரிக்காவில் என்ன பண்ண போறேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி சொன்னேன். அப்ப நான் எதற்காக அவரை சொல்றேன்னா, எனக்கு அவருடைய ஊழியத்தினுடைய போக்கு, நடைமுறை, அவருடைய காரியங்கள் நல்ல உச்ச கட்டத்துல போறாரு. தவறுதலா தீர்க்க தரிசனம் சொல்றாரு, மக்கள்கிட்ட தவறுதலா பேசுறாரு. தனக்குள்ள ஆவியானவர் செயல்பட முடியாம கூட்டத்துக்கு நடுவுல போய் முட்டிக்கால் போட்டு அழுகிறாரு. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, கண்டி, பயப்படாத, நீ சின்ன பையனா இருந்தாலும், உன்னை விட அவர் வயசுல பெரியவரா இருந்தாலும் எச்சரிக்கை, நீ பயப்படாத அப்படின்னு. சரியான சந்தர்ப்பத்தை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஒரு முறை அவர் என்ன பண்ணார், திடீர்னு அவங்க பையன் அவருக்கு தெரியாம வெளியில எங்கேயோ ஓடிட்டான். காணாம போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அது ஜென்ரலா ஓடி போயிட்டான்னு சொல்றேன், காணாம போயிட்டான். உடனே என்னை தூக்கி போட்டு கார்ல கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் எப்படியாவது அவனை மீட்கணும்னு சொல்லி, ஆண்டவர் கிருபையினால இவர் காரை ஓட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறாரு. கரெக்டா அந்த இடத்துல அவன் உட்கார்ந்து இருக்கிறான், கரெக்டா உட்கார்ந்து இருக்கிறான். நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பா 1000 ரூபாய் பணம் எடுத்து அவன் கையில கொடுத்து செப்பல் வாங்கிக்கங்கிறாரு. எனக்கு இருதயமே நடுங்குது. ஆனா நம்ம 50 ரூபாய்க்கு செப்பல் வாங்க யோசிக்கிறோம். இவர் 1000 ரூபாய் கொடுத்து என்ன பண்றாரு, பையனுக்கு செப்பல் தான். கேட்டேன், அண்ணே பிள்ளைய தப்பா வளர்க்குறீங்க, பிள்ளைய தப்பா வளர்க்குறீங்கன்னு ஸ்டார்ட் பண்ண. என்ன சகராஜ் பண்றது, என்ன பண்றது, நிலைமை இவ்வளவு மோசமா. அப்ப படிப்படியா ஒவ்வொன்னா பேசினேன். ஊழியத்துல என்னென்ன தவறுகள்னு பேசினேன், மினிஸ்ட்ரியில என்னென்ன தவறு. அவரோட கூட நார்த் இந்தியாலாம் போயிருக்கிறேன். அப்ப அங்க என்னென்ன தவறுகள் நடந்ததெல்லாம் சொல்றேன். இப்படி ஒவ்வொன்றையும் சுட்டி காமிக்க அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்லவா, இன்னைக்கு இருக்கிற 175% ஊழியர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தயாரா இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சி தகவலா இருக்கும். பணம் சம்பாதிப்பதற்கும், உல்லாசமாய் வாழ்வதற்கும், குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்கும், தங்களுடைய எதிர்காலத்தில் பணம் சேமிப்பதற்குமான திட்டங்களை ஊழியத்திலே பயன்படுத்துகிறார்களே தவிர, ஊழியம் என்பது தேவனுடைய மகிமை நிறைந்த ஒரு பொக்கிஷமான ஒரு இடம் என்பதை மறந்துட்டாங்க. ஒரு விசுவாசி, ஒரு தொழிலாளி கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவன் எப்படி 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்கிறத சொல்லி கொடுப்பான். காலையிலிருந்து அவன் சிந்துற ரத்த வேர்வை. ஒரு வீட்டை விசிட் பண்ணி கை நீட்டி ஒரு 100 ரூபாய் வாங்குறது சுலபம். அந்த 100 ரூபாய் கையில செலவழிக்கவே மனசு வரக்கூடாது. அது ஒருத்தனுடைய ரத்தம். ஒரு விசுவாசி டபார்னு 500 ரூபாய் காணிக்க கொடுக்கும் போது, ஆண்டவரே சோத்திரன்னு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நல்ல லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்காக கர்த்தர் அந்த பணத்தை கொடுக்கல. ஒவ்வொன்றுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. நான் சொல்றது ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம், ஒருவேளை உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாம இருக்கலாம். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு முன்னாடி பாவம், கர்த்தருக்கு முன்னாடி தவறு, கர்த்தருக்கு முன்னாடி துரோகம், இந்த காரியங்களை எல்லாம் விட்டு ஒரு ஊழியக்காரன் வெளியில வரணும். உல்லாசத்தை மறக்கணும், ஆடம்பரத்தை மறக்கணும். என்னைக்கு ஒரு ஊழியக்காரன் தனக்கு அதிகமா பணம் வருதுன்னு சொல்லி அந்த பணத்தை தவற பயன்படுத்த ஆரம்பிக்கிறானோ, அப்ப படிப்படியா ஒவ்வொரு விஷயத்திலையும் விழுந்து போவான், ஒவ்வொரு விஷயத்திலையும் கெட்டு போவான். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல எத்தனையோ பரிசுத்தவான்கள் போய் நின்று தொலைபேசியின் மூலமாக நிறைய பேர் எத்தனையோ முறை, தம்பி நீ போற வழி சரியில்லை, பாஸ்டர் நீங்க போற வழி சரியில்லை. ஏன் நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்னுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, நான் ஒரு சுவிசேஷகன், இந்தியா முழுக்க போய் சுவிசேஷம் அறிவிச்சேன். ஒரு கட்டத்துல கர்த்தர் எனக்கு ஆராதனை செய்ய சபையை ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்ல ஜப முகாம் நடத்த ஆரம்பிச்சேன். ஜப ஊழியங்களுக்கு தான் அதிகமா தேதி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய நற்செய்தி பெருவிழா, ஒரே நேரத்துல சபை, நற்செய்தி கூட்டங்கள், வெளியில கூட்டங்கள், எப்படி வரிசையா. ஏன் இந்த 60 வயதுக்கு மேல கர்த்தர் என்ன கொண்டு போறதெல்லாம் பாருங்க, எங்க போனாலும் மெய்ப்பர்கள் கூடுக, மெய்ப்பர்கள் கூடுக, மெய்ப்பர்கள் கூடுக, மெய்ப்பர்கள் கூடுக. நான் என் காதறிய இருதயம் அறிய சொல்றேன். ஒரு வாலிப பையன் வந்தா நான் போன் பண்றான், அண்ணே உங்களை நேசிச்சு உங்க மேல அன்பு பாராட்டுறதுக்கு ஒரே ஒரு காரணம், இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிற ஊழியர்கள் இல்லை, இன்னைக்கு நாங்க எதிர்பார்க்கிற ஊழியங்கள் இல்லை. இன்னைக்கு எங்களை கண்டிக்க, எங்களை எச்சரிக்க, எங்களை புத்தி சொல்ல, எங்களை ஆலோசனை கொடுக்க, சத்திய வசனத்தினாலே எங்களை செழிப்பிக்க, உயிரோட்டம் கொடுக்க, எங்களுக்கு நல்ல வழியை காட்ட இன்னைக்கு ஆட்கள் இல்லைன்னு எல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. உலகம் உள்ள வந்துருச்சு.
நல்ல கவனிங்க. சம்பாதிக்கிறதுக்கு தான் ஊழியம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஊழியத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஊழியம் ஒரு தியாக இடம், ஊழியம் ஒரு அர்ப்பணிப்பின் இடம், ஊழியம் கர்த்தர் உலாவுகிற இடம், ஊழியம் தேவனுடைய பாளையம், ஊழியம் கர்த்தருடைய சொத்து, ஊழியம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற இடம். இந்த இடத்துல வேற ஆட்டங்கள் இருந்தால் தேவன் பொறுக்க மாட்டார். அல்லேலூயா. சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்துல குத்தப்படுது, என்ன செய்யணும்னு நினைக்கிறது. மூணாவது, ஆட்டோமேட்டிக்கா பாவ மன்னிப்புக்கென்று என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இந்த பாவ மன்னிப்புங்கிறது இன்னைக்கு நீங்க போறீங்க, தபார்னு தொட்டில இறங்குறீங்க, அதெல்லாம் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்துக்கு என்ன பண்ணணும்? நல்ல உபவாசம் இருக்கணும், அப்போஸ்தலர் பணியை பலமுறை படிக்கணும். லூக்கா ஒரு ஜெப புஸ்தகம். லூக்காவுல நீங்க எந்த பக்கத்தை எடுத்தாலும் இயேசு ஜெபிக்க போறதை நீங்க பார்க்கலாம். லூக்கா ஒரு ஜெப புஸ்தகம், மார்க் ஒரு விசுவாச புஸ்தகம், மத்தேயு ஒரு அற்புத புஸ்தகம், யோவான் கர்த்தருடைய பாடுகளின் விலையை மதிக்க முடியாத காரியத்தை உணர்த்துகிற புஸ்தகம். அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க. சுவிசேஷ பகுதிகளை அடிக்கடி உங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும். இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல உபவாசிக்கணும், இயேசுவை போல ஜெபிக்கணும், இயேசுவை போல அற்புதங்கள் செய்யணும், இயேசுவை போல பேசணும். அவர் கருத்தாய் பேசினார், அவர் அதிகாரமுடையவராய் பேசினார், அவருடைய வாயிலிருந்து மனதுருக்கம் உள்ள வார்த்தைகள் புறப்பட்டது, அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோம் அல்லேலூயா. இப்ப நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள்ல இருக்குது. இப்படி பாவ மன்னிப்புக்கென்று நீங்க ஞானஸ்நானம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுகிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வருதுங்க? பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் வந்துருது. பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள்னு நீங்க சொல்லி நீங்க பார்க்கும்போது உங்க உள்ளத்தின் ஆழத்துல நீங்க யோசிக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லைன்னு சொல்றார். இந்த 1 கொரிந்தியர் 12:1 சபைக்குள்ள வர்ற நீங்க ஒரு சாதாரண கிறிஸ்தவர்கள்ங்கிற எண்ணத்தையே நீங்க மறந்துடணும். நான் போகிற சபை எனக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய ஒரு ஸ்பெஷல். ஆமென். இன்னைக்கு டீம் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு, இன்னைக்கு டீம் ஸ்பெஷாலிட்டின்னு இருக்குது. இன்னைக்கு நான் இப்படி வச்சுக்கோங்க, மவுண்டன் ஆஃப் ஜீசஸ் ஸ்பெஷாலிட்டி கிஃப்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். இன்னைக்கு இந்த வாரம் ஆண்டவர் எனக்கு நிறைய விசேஷமான வரங்களை தரப்போறேன், இந்த வாரம் எனக்கு தேவன் விசேஷமான கிருபைகளை தரப்போறேன், இந்த வாரத்துல என் விசுவாசம் வளரப்போகுது, இந்த வாரத்துல நீங்க வீட்டுல குடும்பமா ஜெபம் பண்ணி புறப்படணும். அல்லேலூயா. உங்க குடும்ப ஜெபம் தாங்க சபையினுடைய வெற்றி. நீங்க குடும்பத்துல எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் சபை இருக்கும். அல்லேலூயா. நீங்க குடும்பத்துல எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படிதான் சபை இருக்கும். உங்க குடும்பத்துல எப்படிப்பட்ட சிஸ்டமேட்டிக் இருக்குதோ அப்படிதான் சபைக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் 7ஆம் வசனத்துல அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டு, அப்படின்னு தமிழ் மொழிபெயர்ப்புல அவனவனுடைய பிரயோஜனம்னு இருக்குது. ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்புல மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக இந்த ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்படி வச்சுக்கோங்க, ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கும் பிரயோஜனம் தான், அதே நேரத்தில் உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு என்னது பிரயோஜனமா இருக்கிறது. ஒருவனுக்கு என்ன நடக்குது பாருங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் எப்படி வருது? ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். இப்படி பாருங்க, இவை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். ஏன் கர்த்தர் இப்படி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்னா, நம்ம ஊழியத்துல எல்லாரையும் சார்ந்து நிக்கணும், யூனிட்டி இருக்கணும், ஒவ்வொரு ஊழியர்களும் என்ன செய்யணும்? மற்ற ஊழியர்களோட கட்டப்படணும்,
ஒவ்வொரு ஊழியர்களும் இசைவாய் கட்டப்படணும். பரிசுத்தவான்களுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் அறிவு கெட்டாத அந்த அன்பை எபேசியர்ல படிக்கிறோம்ல, அந்த அன்பை அறிந்து கொள்வதற்காக இந்த ஞான வரங்கள், இந்த கிருபையின் வரங்கள், இந்த உன்னத வரங்கள், இந்த பரலோக வரங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதுன்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நல்ல கவனிங்க, ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற, விசுவாசிக்கிற, நம்புகிற நமக்குள்ள இருதய குத்தப்படும், பாவ மன்னிப்பு உண்டாகும், பரிசுத்தாவினுடைய வரம் ஒண்ணுக்கும் என்ன செய்யணும்னு தோணும். அடுத்தது வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நான் கண்ணீரோட சொல்றேன், நிறைய பேர் முரண்பாடா பேசுறாங்க, போதகர்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சில பேருக்கு சில விஷயங்கள்ல வெளிச்சம் இல்லை என்பதற்காக ஒட்டு மொத்தமா எல்லாரையும் குற்றப்படுத்த கூடாது. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் கவனிங்க. பெந்தகோஸ்து சபைகள்ல, இன்னும் சிபிஎம் மாதிரி திருச்சபைகள்ல கடினமா பேசுவாங்க. கழுத்துல நகை போட்டிருந்தா விட மாட்டாங்க, தலையில பூ வச்சிருந்தா விட மாட்டாங்க. கண்டிப்பா பார்த்து பிரசங்கம் பண்ணுவாங்க. திட்டி உங்களை கலெக்டர் வரைக்கும் விட மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்த உண்மை. நான் ஒரு பெந்தகோஸ்து சபையில, நான் ஃபாதர் பெர்க்மேன்ஸ், வின்சென்ட் ராஜ் அண்ணன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பிரசங்கியார், நம்ம சபை அங்க பொண்ணு கொடுத்துருக்கிறோம், தெரியாதனமா போய் மாட்டிக்கிச்சு, கழுத்துல கிடக்கிறத முதல்ல கலட்டி காணிக்கப்பட்டியில போடுன்னு தான் ஆரம்பிச்சாரு பிரசங்கத்தைய. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதீங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, வாக்குத்தத்தம் எல்லாம் பொய் கிடையாது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அப்போஸ்தலனாகிய பவுல் வரைக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நல்ல கவனிங்க, பவுலே அதை எழுதும் போது என்ன எழுதுறாரு? நீங்க வாக்குத்தத்தங்களை குறித்து அசதியாயிராமல் அதை சுதந்திரிக்கிறதற்கு உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு பொறுமை உங்களுக்கு ஆளுகை செய்யணுங்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கும் உண்மைதான், அது பொய்யே கிடையாது. இது வரைக்கும் இத்தனை வருஷம் நம்ம சபை நடத்துறோம், பொய் சொல்லிட்டு ஊழியம் பண்ணிருந்தா ஒரே வருஷத்துல அட்ரஸ் இல்லாம கர்த்தர் தூக்கி அடிச்சிருப்பார். சத்தம் வரலையே. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிரதிநிதியா இங்க நிக்கிறேன். I am the ambassador of the Lord Jesus Christ. I am the servant of the Lord Jesus Christ. நான் கர்த்தருடைய வேலைக்காரனா, கர்த்தருடைய பணிவிடைக்காரனா அந்த இடத்துல நிக்கிறேன். பொய் சொல்லி ஊழியம் பண்ண முடியாது, பொய் சொல்லி வேலை செய்ய முடியாது. இட்ஸ் நாட் a business. இது தொழிற்பேட்டை அல்ல, இது கர்த்தருடைய மகிமை நிறைந்த ஸ்தலம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்காம, ஒரு ஊழியக்காரன் மணிக்கணக்க கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடக்காம, வார்த்தைகளை வாங்காம, தேவ சத்தத்தை கேட்காம கர்த்தர் பேசினார்னா பொய் சொல்ல முடியாது. அவர் பேசுகிற தெய்வம் தான், அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிற தெய்வம் தான், அவர் வாழ வைக்கிற தெய்வம் தான், அவர் நம்பிக்கை நட்சத்திரம் தான். அல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் இருக்கிற யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. வருகிற நாட்கள்ல யாக்கோபு சொன்ன மாதிரி கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரம்புவாய்னு சொன்ன அப்படிப்பட்ட பரவுதல் கர்த்தர் நமக்கு கொண்டு வருவா. நிச்சயமா நமக்குள்ள நடக்கும். அல்லேலூயா. இப்படி அநேக வார்த்தைகளை கூறி, நல்ல கவனிங்க, வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது, உங்க வீட்டுக்கு வரும்போது தேவையில்லாத காரியங்களை பேசுறத நிறுத்திட்டு வார்த்தைகளை பேசுங்க. வார்த்தை தான் வெளிச்சம், வார்த்தை தான் ஜீவன், வார்த்தை தான் பட்டயம், வார்த்தை தான் ஆரோக்கியத்தை கொண்டு வரும், அது சௌக்கியத்தை உண்டு பண்ணும். அப்ப நீங்க நல்ல வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பளங்களுக்கு சமானமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகள் வரும்போது ஆண்டவர் இயேசுவை பார்த்து பிசாசு சொன்னுச்சு, இந்த கல்லுகள் எல்லாம் என்ன ஆகணும்? அப்பமா மாறணும். லூக்கா 4:4, மத்தேயு 4:4. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த பிழைப்பான்கிற வார்த்தை அவர் சொன்னது உண்மையானால், நீங்களும் நானும் வேதத்தை கையில வச்சிருக்கிற நீங்களும் நானும் கண்டிப்பா பிழைப்போம். அல்லேலூயா. கண்டிப்பா நம்ம ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துவார். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப முக்கியமானது, இயேசுவை தொழுகிற பிள்ளைகள்
மாறுபாடான சந்ததியை விட்டு வெளியில வரணும். பிரைஸ் தி லார்ட். மாறுபாடான சந்ததிகளோட ஐக்கியம் வைக்க கூடாது. தேவையில்லாத மனிதர்களோட ஐக்கியம் வைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆலயத்தில் இருக்கிறீங்க, எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறீங்க, சின்ன வயதுல ரட்சிக்கப்பட்டுறீங்க, கல்லூரிக்கு போறீங்க, அவன் ஃப்ரெண்டா தான் பழகுனான், அவன் அக்கா அக்கான்னு கூப்பிட்டான், அவன் தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டான். நல்ல கவனிங்க, அக்கான்னு கூப்பிட்டாலும் தங்கச்சின்னு கூப்பிட்டாலும் டக்குன்னு ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்திடுறானுங்க. ஒரு செகண்ட்ல எல்லாம் மாறிடுது. அவங்க ஃப்ரெண்டா தான் பழகுனாங்க. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், ரொம்ப கண்ணீரோட சொல்றேன், ரொம்ப வேதனையோட சொல்றேன். சில பரிசுத்தவான்கள் சில ஊழியர்களோட போய் மணிக்கணக்கா செல்ஃபி எடுக்கிறாங்க, மணிக்கணக்கா போட்டோஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் எங்க போய் முடியுது தெரியுமா? எங்க போய்? நான் தேவனுக்கு மகிமையா சொல்றேன், என் ஊழியத்துல என் கூட நிறைய பாஸ்டர்ஸ் தான் நின்று போட்டோ எடுப்பாங்க. போற இடத்துல எல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் என் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்குவாங்க. பாஸ்டர் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க, நான் அலோ பண்ணுவேன். ஆனா கண்ணீரோட சொல்றேன், எந்த வாலிப பிள்ளையையும் யாரையும் என் பக்கத்துல வந்து செல்ஃபி எடுத்துக்க நான் சொல்லி அனுமதிச்சதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல விளைக்கங்க, நல்ல விளைக்கங்க. ஈரோடுல திடீர்னு வந்து சகோதரிமார்கள் என் பக்கத்துல நின்று செல்ஃபி எடுக்க வந்தாங்க. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க சிஸ்டர், உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. நடந்த உண்மைங்க, நடந்த உண்மை. போய் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாரும் பக்கத்துல நின்று ஒரு விஷயம் நல்ல கவனிங்க. ஒரு இடத்துல நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறத பார்த்து உடனே மக்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க. பெரிய ஆள்னு நினைச்சுக்குவாங்க. இவங்க பெரிய ஆள்னு அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறது அவங்க தெரியல. உங்க கண்ணை திறந்து விடுற, உங்களுக்குள்ள கர்த்தர் உலாவுகிறது தெரியல, உங்களுக்குள்ள தேவனுடைய ஆளுகை இருக்கிறது உங்களுக்கு தெரியல, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாருங்கிறது தெரியல. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து எல்லாரோடையும் இருக்கிறவர், அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆகையினால கர்த்தர் சொல்றார், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை என்ன பண்ணுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 2:41 சொல்லுது, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினத்துல ஞானஸ்தானம் பெற்றார்கள். எல்லா கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே வார வாரம் சபைக்குள்ள வர்றவங்க எல்லாம் சந்தோஷமா வார்த்தையை கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமாய் வார்த்தையை கேட்கணும். எரிச்சலோட கேட்க கூடாது, தலையை சொரிஞ்சுக்கிட்டு கேட்க கூடாது, எந்திரிச்சு வெளியில போயிட்டு கேட்க கூடாது, நல்ல மகிழ்ச்சியோட கேட்கணும். அப்படி கேட்கிறவங்க அநேகர் போய் என்ன பண்ணாங்களா, ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அப்படி ஞானஸ்தானம் எடுத்தவர் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர். இப்ப நான் லக்கு வச்சுட்டேன், 2025 நம்முடைய சபைக்கு தேவை 3000 பேர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் சொல்லிட்டாரு, 2025ஆம் ஆண்டு ஒரு ஜூப்ளி இயர். அந்த ஜூப்ளி ஆண்டுல கர்த்தர் நமக்கு 3000 பேரை தரணும். நான் எப்படி கதற போறேன்னா, ஃபுல்லா வீட்டுல சொல்லிட்டேன், ஆண்டவர் எனக்கு நல்ல சரீரத்தை கொடுத்தாருன்னா நல்ல உபவாசம் இருந்து 3000 பேரை தர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே. 3000 பேர். லட்சத்தை சம்பாதிக்கணும்னா லட்சியத்தோட செயல்படணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, லட்சத்தை சம்பாதிக்கணும்னா லட்சியத்தோட செயல்படணும். நமக்கு 1,00,000 ஆத்துமாக்கள்னா இப்ப 3000த்துல ஸ்டார்ட் பண்ணாதான் 2026ல 5000 மாறும், 5000 7000 மாறும், 7000 10,000 மாறும், 10,000 15,000 மாறும். ஒரு கட்டத்துல ஆண்டவரே வெக்கப்பட்டுட்டு இவனை இத்தனோண்டு இடத்துக்குள்ள அடைச்சு போட்டுக்கிறோம்னு சொல்லி அந்த சபைக்கு வருகிறவங்களே இடத்தை விசாலமா வாங்கிடுவாங்க. அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு தேவை சமுதாயத்துக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை மனசுல நீங்க வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் ஒரு குடும்பங்கிறத மறக்காம, அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை எல்லாரும் ஒரே வாயினால படிக்கலாம். இயேசுவின் பர்வதம் திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இயேசுவின் பர்வதம் திருச்சபையில் இருக்கிற குடும்பங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு நம்ம சபைக்கு தேவை ஜபத்துல உறுதி, அப்பம் விக்கிறதுல உறுதி, அந்யோன்யத்துல உறுதி, உபதேசத்துல உறுதி.
நான் இந்த வாரம் திருவிருந்து, இந்த வாரம் கம்யூனியன் சர்வீஸ், நான் எங்கேயும் போக மாட்டேன், யார் கல்யாண வீட்டுக்கு நான் போக மாட்டேன், ஒரே தீர்மானத்தோட என் சபையில இருப்பேன், என் மேய்ப்பருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருப்பேன், அப்போஸ்தல உபதேசத்துல நிலைத்திருப்பேன், நான் மண்ணான மனுஷனுக்காக கிருபையான வரங்களை நான் இழக்க தயாரா இல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த மேன்மைக்காக, நல்ல கவனிங்க, அது நான் ஒரு நாள் இழக்க மாட்டேன், ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். எப்பயும் நீங்க இப்படியே இருந்துட போறதில்ல, இப்ப இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுமி நிற்பமா, எல்லாரும் கீபோர்ட் ப்ளே பண்ணலாம், எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஒரு பாடலை பாடும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவாராக. சிலுவையில் சிந்தின ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் என் இருதயத்தை குத்தினது, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தூண்டியது, பாவ மன்னிப்பு பெற வைத்தது, ஞானஸ்நானம் பெற வைத்தது, பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற வைத்தது, தேவனுக்காக செயல்பட வைக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே நாங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என் குடும்பம் கட்டப்பட வேண்டும், என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் மேன்மை அடைய வேண்டும், என் எதிர்காலம் செழிக்க வேண்டும், என்னுடைய தொழிலை வர்த்திக்க பண்ணும், என்னுடைய தொழிலிலே நீர் உலாவ வேண்டும், என்னுடைய குடும்ப பாரங்கள் நீங்க வேண்டும். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே என்னோடு பேசி இருக்கிறேன், உம்முடைய வார்த்தை எனக்கு நீர் அனுப்பும் ஆண்டவரே, உம்முடைய நல்ல வார்த்தைகளை நீ உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொன்னீர். மத்தேயு 7:7 படி ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே. யோவான் 14:14 படி என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம், யாரிடத்தில் நாங்கள் போவோம், யாரிடத்தில் நாங்கள் போய் நிற்போம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டும்தானே இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் மட்டும்தானே இருக்கிறது, பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் மாத்திரம்தானே இருக்கிறது, விடுவிக்கிற வார்த்தைகள் உம்மிடத்தில் மாத்திரம்தானே இருக்கிறது, குணமாக்குகிற வார்த்தைகள் உம்மிடம் மாத்திரம்தானே இருக்கிறது, பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் உம்மிடம் மாத்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துவோம். 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கதறுவோம். Thank you Lord. 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 பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, காரணரே, சமாதான காரணரே, பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, காரணரே, சமாதான காரணரே, எல்லைகளை சொந்தமாக தருபவரே, ஜனங்களை சுதந்திரமாக கொடுப்பவரே, ஜனங்களை சுதந்திரமாக கொடுப்பவரே, துதி உமக்கே என்றும் துதி உமக்கே, துதி உமக்கே என்றும் துதி உமக்கே, துதி உமக்கே என்றும். சந்தோஷமா துதி உமக்கே என்றும் துதி உமக்கே, பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, காரணரே, சமாதான காரணரே, பாத்திரரே, துதிக்கு லக்கபா ரக்கபா ஷக்கபா கபா ரபா கதரபா, எல்லைகளை சொந்தமாக சுதந்திரமாக எல்லைகளை சொந்தமாக சுதந்திரமாக ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தீரையா, ரட்சண்ய பாடல் கொடுத்தீரையா, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தீரையா,
ரட்சண்ய பாடல்கள் கொடுத்தீரையா. துதி உமக்கே, என்றும் துதி உமக்கே, துதி உமக்கே, என்றும் துதி உமக்கே, துதி உமக்கே, என்றும் துதி உமக்கே, துதி உமக்கே, என்றும் துதி உமக்கே. ஓ துதிக்கு பாத்திரரே, காரணரே, சமாதான காரணரே, பாத்திரரே, துதிக்கு ஆமே காரணரே, சமாதான காரணரே, எல்லைகளை சொந்தமாக சுதந்திரமாக பிள்ளைகளை பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிற வேளையில இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, ஆவியானவரே தங்களை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து, அநேக தேவனுடைய வார்த்தைகளினாலே அவர்கள் கழுவப்பட்டு ஆண்டவருடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதை போல இந்த ஊழியத்தின் மூலமாய் 3000, 5000, 7000, 10,000 என்று திரள் கூட்டங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. அது எங்கள் இருதயத்தினுடைய பாரமா இருக்கிறதப்பா. ஒரு பெரிய அற்புதங்கள் குடும்பங்களில் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்படட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.